வணக்கம் தமிழா. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் தோப்பம் செய்கிறது எப்படின்னு சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னே நம்ம வாழ்க தமிழ் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான பூரணத்தை நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கணும், அரை கப்பு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க, அப்புறம் அரை கப்பு பாசிப்பருப்பு போட்டுக்கணும். இதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி வச்சு வேக வைக்கணும். இது ஒரு 4 விசில் விட்டிங்கன்னா போதும். இப்போ பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அடுத்து ஒரு வடை சட்டியில் ஒரு 2.5 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். இதில் வேறு எந்த பதமும் கிடையாது. இது நான் ஒப்பட்டு செய்கிறதுக்கு பருப்பு ஒப்பட்டு தோப்பம் ரெண்டுத்துக்கும் சேர்த்து இப்போ இந்த இதை பண்ணிகிட்ருக்கேன். பாதி பூரணம் ஒப்பட்டுக்கு, பாதி பூரணம் தோப்பத்துக்குன்னு வச்சுருக்கேன். இப்போ நான் இதை ஒரு ஸ்டீல் வடிகட்டியில் வெல்லம் வடிகட்டிட்டேன். அந்த கசடெல்லாம் நம்மளுக்கு வடிகட்டிடலாம். இப்போது அந்த வெல்லத்தில் நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பருப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் 1 கப் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் பூவாக அளந்துக்கோங்க. கடைசியாக ஏலக்காய் தூளும் அதில் சுக்குத்தூள் ரெண்டும் சேர்த்து நான் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தோப்பத்துக்கு தேவையான மாவு கரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது மைதா மாவு. உப்பு அந்த தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி விட்டுட்டு, தூள் உப்பு, அதுக்கப்புறமா நம்ம மாவு போட்டு கரைச்சிக்கலாம். கொஞ்சம் செமி சாலிடாக இந்த மாவு நம்ம கரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம கரைச்சிக்கலாம். இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கொஞ்சம் செமி சாலிடாக நீங்கள் செர்லாக் மாதிரி நீங்கள் கொஞ்சம் இதை கட்டி இல்லாமல் இப்படி கலந்து விட்டுக்கணும். இதுக்கு சுடு தண்ணிலாம் தேவையில்லை, நார்மல் வாட்டர் தான் நான் ஊற்றிருக்கேன். இப்போ கட்டி இல்லாமல் மாவு நல்லா கரைஞ்சிச்சு. நம்ம எப்போவுமே சர்க்கரை போட்டு ஒரு பலகாரம் செய்கிறத விட வெல்லம் போட்டு பலகாரம் செஞ்சு அதை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா ஜாகரியில் உங்களுக்கு அயன் ஸ்ட்ரென்த் இருக்குது. மோரோவர் வெளியே நீங்கள் ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது உங்களுக்கு 20 டேஸ் கெடாமல் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பூரணம் நான் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ குழி பணியாரம் இதில் நான் எல்லா குழிலையும் நெய் ஊற்றிக்கிட்டேன். இப்போ பூரணம் உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மைதா மாவில் போட்டுடலாம். இது நீங்கள் கையில் போடணுன்னு அவசியம் இல்லை. ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இப்படி அதை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவோடு சேர்த்து இப்போ இதை நீங்கள் ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு உருண்டை போட்டுக்கலாம். இதில் ஈவனாக எல்லா பக்கமும் மாவு பூசி இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம கையிலலாம் எடுத்து போடணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நீங்கள் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் நெய் விட்டுக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் உங்களுக்கு சப்போஸ் நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றியும் இதை சுடலாம். இந்த மாவுக்கு அளவுலாம் கிடையாது. நீங்கள் செமி சாலிடாக நீங்கள் மாவு கரைச்சிக்கோங்க. இதில் ஒரு 300 கிராம்ஸ் இருக்கும் மாவு. ஸோ இந்த பூரணத்துக்கு இந்த மாவு சரியாக போயிடும். பூரணம் 20 நாள்னாலும் கெடாது. மாவு தோப்பம் நீங்கள் எப்போ பண்ணுறீங்களோ அந்த டைம் கரைச்சிக்கோங்க. முன்னாடியெல்லாம் கரைச்சி வைக்க வேண்டாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்துலேயும் போட்டுட்டு இப்போ நீங்கள் மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இது சிம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா தீஞ்சிடும். அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சு ஒரு தடவை எடுத்து பாருங்கள். இப்படி எடுக்க முடியறத மட்டும் எடுங்க. எடுக்க முடியலன்னா அது இன்னும் வேகலைன்னு அர்த்தம். நீங்கள் ஒவ்வொன்றா திருப்பி பாருங்கள்.
இப்படி திருப்புறதுக்கு ஈஸியாக வரணும். ஸோ ஒரு தடவை எல்லாத்தையும் வந்து இப்போ பாருங்கள், எடுக்க முடியலன்னா நான் அதை விட்டுருவேன். ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வந்து இதை மூடி வச்சிடணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தேங்காய் ஒப்பட்டு எப்படி செய்யணும், அதே மாதிரி பருப்பு ஒப்பட்டு எப்படி செய்யணும்னு கொடுக்குறேன். ஒப்பட்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு நான் கொடுக்குறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க இதெல்லாம் வேகிறதுக்கு, அவ்வளோதான். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ நம்ம வெந்துருச்சுனா தான் உங்களுக்கு ஆக்சுவலி மாவு வந்து ஒட்டாமல் எடுக்க வரலைன்னா அது இன்னும் கொஞ்சம் வேகணும், கொஞ்ச நேரம் விடணும்னு அர்த்தம். அப்போ திரும்ப நீங்கள் மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு சர்வ் பண்ணணும். சூடாக சாப்பிடும்போது ஈவினிங்க்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தோப்பம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழ்க தமிழ்.